நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையனுக்கு செம கூட்டம் அலை மோதிச்சு. ஆனா அவர் பேசுனதான் யாருமே கேட்கல, யாருமே ரசிக்கல. அது ஏன்றத விலாவரியா பார்க்கலாம். முதல்ல செங்கோட்டையனுக்கு செம கூட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோக்கு பின்னாடியே நான் பேசிக்கிட்டே வரேங்க. நம்ம செங்கோட்டையனை வரவேற்பதற்காக ஏகப்பட்ட கூட்டம். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு சில வார்த்தைகளை விட்டுருப்பார். அதில் பேசுகின்ற பொழுது, நான் 4 மணி நேரம் லேட்டாக தான் வந்தேன், ஆனால் இருந்தாலும் எனக்காக ஏர்போர்ட்லையும் சரி சொந்த ஊர்லையும் சரி கூட்டமானது அப்படியே காத்துக்கிட்டே இருந்திருக்குது. இந்த கூட்டம் வெற்றி பெறலன்னா வேற எந்த கூட்டம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் பேசியிருப்பாரு. ஏன்னா சென்னையிலேருந்து கிளம்புனாரு, விமானத்தில் ஏதோ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போய் சரி பார்த்துக்கிட்டு மீண்டும் நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் வந்திருக்கிறாரு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயும் செம கூட்டம், சொந்த ஊர்லயும் செம கூட்டம். ஆனா எந்த இடத்திலும் சரி அதிமுக ஆதரவாளர்கள் என்று சொல்றவங்க யாருமே கிடையாது. இந்த அலைமோதுகின்ற கூட்டத்தை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேன். அப்படி ஜூம் பண்ணி பார்க்கின்ற போது செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது நிஜம்தான் அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிந்தது. மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு செம பலவீனம். செங்கோட்டையெல்லாம் விட்டுருக்கவே கூடாது. கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மொத்தமா நாசமாச்சா? இப்படியே ஒவ்வொருத்தரா போயிட்டே இருந்தா அதிமுக பலவீனம் அடையாதா அப்படின்னு உருட்டுனவங்களுக்கு எல்லாம் இங்க சேர்ந்த கூட்டத்தை பார்த்து செங்கோட்டையன் பேசின பேச்சானது உண்மை என்ன நிலவரம் என்பதை அப்படியே புட்டு புட்டு காட்டுச்சு. நம்ம செங்கோட்டையன் அப்படி என்ன பேசினார்னு கேட்டீங்களா? இங்க ஏகப்பட்ட பேர் கூடி இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டில ஏறுவாரு, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்க்கிறேன் எந்த தலையும் வெள்ளையா இல்ல, எல்லா தலையும் கருப்பா தான் இருக்குது அப்படின்னு அவரே உறுதிப்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பின்னாடி இருந்தவன் அத்தனை பேரும் என் வயசு கொண்டவன், எனக்காக உழைச்சுவேன். நான் ஏற்கனவே இருந்த கட்சியில் இருந்த அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா வயதானவன். இங்க வந்திருக்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இளைஞர்கள். அப்படின்னா மொத்த பேரும் டிவிகே காரங்க தான் வந்திருக்காங்க, கண்டி அதிமுக காரங்க வரல. சோ 50 ஆண்டு காலம் நான் அவங்களுக்கு எல்லாம் உழைச்சேன். என்ன அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு நிக்கலாம்? ஏன் பிரிஞ்சு நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு. காயமடைந்து விபத்துல இறந்த சொந்தக்காரனை கூட போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு சொந்தக்காரனை பார்த்தவனை எடப்பாடி பழனிசாமி பொறுப்புட்டு தூக்குனாரு, கட்சி விட்டே தூக்குனாரு. அந்த அளவுக்கு சர்வாதிகார மனப்பான்மை. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகிறது? அதனால என்ன வரவேற்பதற்கு யாரும் வரல. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இங்க வந்திருக்கின்ற தலைகள் அத்தனையும் கருப்பான தலைகள் தான். அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரியணை ஏறுவாரு அப்படின்னு சொல்றார். இதுல இருந்தே தெரியுது, செங்கோட்டையன் போனா கோபிச்செட்டிப்பாளையமோ ஈரோடோ அதிமுகவை விட்டு போயிடும் அப்படின்னு எவனா நினைச்சான்னு வச்சுங்களேன், அது முட்டாள்தனம். ஏன்னா செங்கோட்டையனே இந்த விழாவில் பேசுகின்ற போது சொல்லுவாரு, தொண்டர்களுக்கு என்ன பண்ண, உன் பின்னாடி நின்ற நிர்வாகிகளுக்கு என்ன பண்ண, இல்ல கட்சிக்கு என்ன பண்ண, பொதுமக்களுக்கு என்ன பண்ண, உன்னால பட்டியலிட முடியுமா அப்படின்னு என்னை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு. நான் தொகுதிக்கே போகாத 3 முறை வெற்றி பெற்றிருக்கின்றேன், என்னை வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள், அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றார். இப்படி தாறுமாறா உன் தொகுதிக்கு செஞ்சிருந்தனா செங்கோட்டையன் அவர்களே, இன்னைக்கு உங்களை வரவேற்க அத்தனை மக்கள் வந்திருக்கணுமே, ஏன் டிவிகே காரங்க மட்டும் வந்திருக்காங்க? அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழ்ந்தறிந்து பேசணும். என்ன தெரியுமா? நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய் இடத்துல போய் இணைஞ்சிட்டாரு. முதன்முறையாக சொந்த ஊருக்கு வருகின்றார். அப்படி சொந்த ஊருக்கு வருகின்ற போது கூட்டம் அல்லோலன்னு அல்லணுமா இல்லையா? அதுக்காக செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு செஞ்சிருப்பாரு. அதனால தான் இந்த கூட்டம், காசுக்கும் இந்த கூட்டம் வந்திருக்குது. காசு கொடுக்காமையும் விஜய் ரசிகர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்தனால தான் செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல செம கூட்டம். ஏன்னா அதிமுக இருக்கிறவங்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு இல்ல, ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்திலேயாவது ஆதரவு இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இவர் காட்டணும் இல்ல என் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லிட்டு, அதற்காக காசு கொடுத்து சில பேரை கூட்டு வந்திருக்காங்க. டிவிகே காரங்க இளைஞர்கள் புதுசா செங்கோட்டையன் சேர்ந்து விட்டால் நம்ம கட்சி வெற்றி பெற்று விடும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்குது. அதனால செங்கோட்டையனை தடபுடலா வரவேற்கணும் என்பதற்காக இந்த கூட்டமானது போய் சேர்ந்திருக்குது. ஆனால் செங்கோட்டையன் இந்த கூட்டத்தின் இடையே பேசுகின்ற போது தன்னை ஒரு மகா புருஷர் என்று காட்டுகிறாரு. இரண்டாவது, அதிமுகவில் நான் இல்லைனா எதுவுமே இல்லை என்று சொல்ல வராரு.
மூன்றாவது ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறதுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு அந்த கிரெடிட்டை இவர் எடுத்துக்கிறாரு. தன் தகுதியை விட அதீதமாக இவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனா இவர் ஒரு காலி பெருங்காய டப்பா என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி சொல்ற அப்படின்னும் பொழுது, ஆனா இந்த செங்கோட்டையன் வந்து சொல்றாரு, அம்மா அவர்களை எப்படி நான் அரியணை ஏற்றி அழகு பார்த்தேனோ, அம்மாவுக்கு எப்படி நான் ரூட்டு போட்டு கொடுத்தேனோ, அதே மாதிரி விஜய்க்கும் நான் ரூட்டு போட்டு கொடுப்பேன் அப்படின்னு வந்து செங்கோட்டையன் சொல்றார். இதுவே ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அன்னைக்கே சீட்டு கிழிஞ்சிருக்கும். நம்ம செங்கோட்டையனால தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்களா? மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. அப்படி ஜெயலலிதா அவர்களையே ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆளுமை படைத்த இந்த செங்கோட்டையன் அவர் மாவட்டத்தில் ஏன் அந்தியூர்ல தோத்தாங்க சொல்லுங்க? மொத்தத்தில் அவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு இவருக்கு தகுதி கிடையாது, திறன் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் ஜெயலலிதா வெற்றி பெறதுக்கு இவர் உழைத்தாராம். இதெல்லாம் எங்கடா நம்புறது? கேட்கிறவன் கேன பையனா எதிரே நிக்கிறவனுக்கு அரசியல் தெரியலனா எதை ஒன்னாலும் அவுத்து விடுறதா? அது மட்டும் கிடையாது. நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை இவர் விட்டு கொடுத்தாராம், பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுத்தாராம். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முன்மொழிஞ்சாராம், பொதுச் செயலாளராக நம்ம செங்கோட்டையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்மொழிஞ்சாராம். நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே காரங்க முன்னாடி பேசியிருக்கிறாரு. டிவிகே உடைய தொண்டர்களுக்கு அதிமுக என்ன நடந்தது, கூவத்தூர்ல என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்ள நேரமும் இல்லை, அவங்க தெரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது, எப்ப விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ணலாம், எப்ப முதல் காட்சி பார்க்கலாம் அப்படி ஓடினவன். அதனால கூவத்தூர்ல என்ன நடந்தது என்றும், இரண்டாவது அதிமுக அலுவலகத்தில் பொதுக்குழு செயற்குழு நடக்கின்ற போது என்ன நடந்தது என்றும் தெரியாது. ஆனா எங்களுக்கெல்லாம் தெரியாதா? செங்கோட்டையா நீ முதலமைச்சரா இருக்கிறியா அப்படின்னு வந்து நம்ம சசிகலா அவர்கள் கேட்டாங்க. ஆனா கேட்கின்ற போது எனக்கு வேணான்னு சொன்ன, நீ எடப்பாடிக்கு கொடுங்கன்னு சொல்லல, ரெண்டாவது விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லல. முதலமைச்சர் பதவியா? அதுக்கு நான் தகுதி இல்லை, திறமையும் இல்லை, என்கிட்ட பணமும் இல்லை, எனக்கு வேண்டாம் என்று மறுத்த. அப்படி மறுக்கின்ற போது சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யாரு அதிமுகவில் இருக்கிறது அப்படின்னு பார்த்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதிர்ஷ்டம் கதவை தட்டுகின்ற போது திறந்து அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்றிருக்கணும். அதை கூட செய்ய தெரியாத செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து மேடையில் ஏறிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வச்சு திரிவது. அதுவும் எங்கேயோ ஒருத்தர் இறந்துட்டாராம், அவருடைய மரணத்துக்கு போனதுக்கு கூட கட்சி விட்டு நீக்கிட்டாராம். எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு சர்வாதிகாரியாம். யாருடைய மரணத்துக்கு போன? எதிர்கட்சிக்காரனுடைய மரணத்துக்கு தானே போனேன். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தாமரைக்கணின்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? எனக்கு தெரியும். ஏன்னா செங்கோட்டையனுக்கு அதை விட நல்லா தெரியும். அவங்க அப்பா மரணத்துக்கு கூட தாமரைக்கணியுடைய மகன் போல. ஏன்னா தாமரைக்கணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்தவர் தான். ஆனால் ஜெயலலிதாவை எதிர்த்தார் என்பதற்காக பிள்ளையும் அப்பனையும் பிரித்து வச்சுது. அவருடைய சாவுக்கு கூட போல, இறுதி சடங்கு கூட செய்யல. அப்போ ஜெயலலிதா அவர்களை சர்வாதிகாரின்னு சொல்லுவியா? ஏன் செங்கோட்டையா வாயில வந்தா எதை ஒன்னாலும் அடிச்சு விடுறதா? எடப்பாடிக்கு நான் தான் பிச்சை போட்டேன்னு சொல்றியா? அது மட்டும் கிடையாது. நான் என்கின்றவனை தான் என்று இறைவன் பழி வாங்குவான் அப்படின்னு போற இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஏயா உனக்குலாம் அமைச்சர் பதவி கொடுத்து, புடுங்கின மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து, செங்கோட்டையன் சீனியர் என்று சொல்லிட்டு கட்சியில முக்கியத்துவம் கொடுத்து உன்னெல்லாம் மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வந்து லைம்லைட்ல நீயும் பிஜேபி காரனை சந்திக்க, நீயும் எடப்பாடி பழனிசாமி சுத்தி வர, நீயும் திமுக காரங்கிட்ட பேச, எந்த பேரம் கடைசியில பணிஞ்சதோ அந்த பேரத்துல போய் விலை போய் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மேல பழி போட்டு திரியிற. ஆனா எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்தி தெரியாம, ஆட்சியை வழிநடத்த தெரியாம அவரு குழப்பமாகி எல்லாத்தையும் நாசமாகிட்டு நடுத்தருவில் கட்சி விட்டுருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பேன்? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுகிறவங்கிட்ட காலில் விழுந்து, கழுத்தை பிடிக்கிறவங்கிட்ட கழுத்தை பிடிச்சி கட்சியும் ஆட்சியும் வழிநடத்தி இந்த 9 ஆண்டு காலம் ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு வந்து நிறுத்தின பிறகு நான் அதிமுக என்ன புடுங்கினு தெரியுமா? அதிமுகவுக்கு என்ன நான் 1000 ஆணி அடிச்சேன் தெரியுமா? கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டா கை தட்டுகின்ற கூட்டத்துக்கு முன்பாக நீ கதைக்கிறத நான் பார்த்தா இப்படிதான் பேசுவேன். டிவிகே காரங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ பேசுறத ரசிக்கவே இல்லை. அங்க இருக்கின்ற கூட்டமானது ஒன்னே ஒண்ணுக்கு தான் கை தட்டுது. எப்ப தட்டுது தெரியுமா? தளபதி விஜய் என்று சொன்னால் கை தட்டுது, ஆட்சிக்கு வரப்போறோம் என்று சொன்னால் கை தட்டுது.
ரெண்டாவது எப்ப கை தட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாராலும் அசைக்க முடியாது, மக்கள் சக்தி படைத்தவர் அப்படின்னு சொன்னா கை தட்டுறாங்க. ஆனா நீ எடப்பாடி பழனிசாமிய 24 மணி நேரம் வசைப்பாடுற தெரியுமா? அந்த வசைப்பாடலை பற்றி டிவிகே காரர்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி மீது நீ வைக்கின்ற எந்த குற்றச்சாட்டையும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிக்கவே இல்லை. செங்கோட்டையன் என்ன சொல்ல வராருன்னே கேட்கல. விஜய் சொன்னா டிவிகே 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 தான் கத்துறான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீது என்னென்ன பரபரப்பான குற்றச்சாட்டுலாம் வச்சாரு, அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் டிவிகே காரங்க கை தட்டினாங்கப்பா. எங்க கை தட்டினாங்க தெரியுமா? நான் மட்டுமா இப்ப வந்திருக்கிறேன், நம்ம பின்னாடி இன்னும் நிறைய பேர் வர போறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னாரு. பல முன்னாள் அமைச்சர்கள் வர போறாங்க, டிசம்பர் மாசத்துல நிறைய கட்சி வரப்போகுது, நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம், அப்போதெல்லாம் கை தட்டினாங்க. ஆனால் ஜெயலலிதா பற்றி பேசும்போது, எம்ஜிஆர் பற்றி பேசும்போது ஓரளவுக்கு கைத்தட்டு இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது யாருமே கைத்தட்டல, யாருமே ரசிக்கல. ஏன்னா இன்னைக்கு விஜய்னு ஒருத்தர் அரசியல் களத்தில் மீண்டு எழுந்து வந்திருக்கின்றார் என்றால் எடப்பாடி பழனிசாமியால தான். இல்ல திமுக தூக்கி சாப்பிட்டு இருக்கோம். அந்த நன்றி உணர்ச்சி டிவிக்கு தொண்டர்கிட்ட இருக்குது. ஆனா செங்கோட்டையனுக்கு இருக்காது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிவிகேவுக்கு ஒரு 2 நல்லது பண்ணியிருப்பார். அந்த 2 நல்லதுக்கே டிவிகே தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வுடன் இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் நம்ம செங்கோட்டையனும் சமகாலத்துல பயணிச்சவங்க. இப்படி 2 பேரும் நீண்ட நாளாக ஒரு கட்சியில பல விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க, பல விஷயங்கள் 2 பேரும் இணைந்தே செயல்பட்டு இருப்பாங்க, பல விஷயங்கள்ல 2 பேரும் பயனடைஞ்சிருப்பாங்க. இப்படி அந்யுன்யமா இருந்தவங்க பிற கட்சிக்கு போன உடனே விமர்சனம் பண்றதா? இத விஜய் கூட ரசிக்க மாட்டார். திமுக எதிர்ப்பு தான் விஜய்க்கு, அதிமுக எதிர்ப்பே கிடையாது, எடப்பாடி எதிர்ப்பே கிடையாது. சோ நம்ம கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு நம்ம விஜய் அவர்கள் சொல்லுகின்ற போது, இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு என் பின்னாடி நின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றி சொல்லுகின்றேன் சொன்னார். நம்ம விஜய்க்கு பின்னாடி, கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி யார் நின்னாங்க? எடப்பாடி தவிர வேற எந்த கட்சி தலைவரும் கிடையாது. அந்த அளவுக்கு விஜய் கூட நன்றி உள்ளவராகிறாரு. ஆனா 50 ஆண்டு காலமாக எடப்பாடியுடன் இருந்துட்டு போய் ஒண்ணுமே தெரியாத 20 வயது பிள்ளைகளுக்கு முன்பாக அவங்க கிட்ட எடப்பாடி மீது புழுதி வாரி தூத்துறிய. சரி, அவங்க வெற்றி பெற மாட்டாங்க, நீ தான் வெற்றி பெறு. ஆனா அந்த கூட்டம் இருக்குது இல்ல, அந்த கூட்டத்தை எப்படி வாக்குகளா மாத்த போறன்னு பார்க்கலாம். இல்ல இந்த கூட்டத்தை எப்படி களப்பணிக்கு இட்டுட்டு போக போற அப்படின்னு பார்க்கலாம். மொத்தத்துல சவாலே உனக்கு மிகப்பெரியதா இருக்க போகுது. எந்த கட்சியில? டிவிகே உள்ள. அது மட்டும் கிடையாது, இந்த டிவிகேல ரொம்ப நாள் நீடிப்பியா? அதுவே டவுட் தான். அது ஏன்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். இப்போதைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சொந்த தொகுதியில் எனக்கு ஆதரவு எவ்வளவு பேர் இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து நிறைய பேர் கூட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது விஜய் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, செங்கோட்டையன் சொந்த இடத்துக்கு வருகின்றாரியா, அவரை கை விட்டுறாதீங்க, நம்ம தொண்டர்கள்லாம் போய் ஆரவாரத்துடன் வரவேறுங்க அப்படின்னு விஜயும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருப்பாரு. அதனால மாவட்ட தலைவரை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை கூட்டி காட்டியிருப்பாரு. இதனால கூட்டத்தை பார்த்த உடனே செங்கோட்டையனுக்கா இவ்வளோண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு 20 நாள் டிவிகேக்குள்ள வந்து பயணப்படட்டும். அதுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு எவ்வளவு பேர் வராங்கன்னு பார்க்கலாம். புது வேலைக்காரனுடைய சுறுசுறுப்பு 20 நாள் தானே, அப்புறம் ஆர்வமும் குறைஞ்சிடும். ஊடகத்தினரும் விஜய் பின்னாடி தான் சுத்துவாங்க, செங்கோட்டையனை பற்றியே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து எத்தனை பேரை சேர்க்கறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாமே. இல்ல எந்த கட்சி நம்ம விஜயுடன் வந்து கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு பார்க்கலாமே. வீணா போன பன்னீர்செல்வமும் அதிமுகவை அழிக்கவே பிறந்திருக்கக்கூடிய துரோகி டிடிவி தினகரனும் வருவாங்க. அதை தாண்டி வேற யார் வர போறாங்க? இந்த நம்ம பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், இது 3ம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க. கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க, தலைமைக்கு கட்டுப்படாதவங்க. ரெண்டாவது பதவி இல்லை என்றால் அவ்வளவுதான், கழகத்தையே 2ஆ உடைச்சிருவாங்க. இவங்களை நம்பி விஜய் கட்சியை நடத்தினார்னு வச்சுங்களேன், இவங்க கூட கூட்டணி போட்டார்னு வச்சுங்களேன், இவருக்கு விழுற வாக்கு கூட விழாது. ஏன்னா இது 3மே ஊழல் பேர் வழிங்க, பழம் தின்னு கொட்டை போட்டதுங்க. இதுங்க விஜய எப்படிலாம் ஆட்டி படைக்க போது பாருங்க. இந்த 3த்தையும் விஜய் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுவாரு. இப்போதைக்கு 2026 கிட்ட வந்துடுச்சு, வர்றவனை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திப்பார். ஆனா 2026க்கு பிறகு பாருங்க விஜய் எங்க வந்து சரணடைகின்றாரும் பாருங்க. அப்புறம் செங்கோட்டையன் எந்த கட்சியில் இருக்கிறாருன்னு பார்க்கலாங்க. சரி, இந்த தொண்டர்களுடைய ஆரவாரத்தை அப்படியே விஜய் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீணா போன செங்கோட்டையன் பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. பார்க்கலாம் என்ன செய்ய போறாருன்னு சொல்லிவிட்டு. நன்றி நண்பர்.